ரசிகர் கூட்டங்களால் இந்த கனன்று கொண்டிருக்கிற நெருப்புக்கு பதில் சொல்ல முடியாது. அவர்கள் வெறும் கூச்சல்களைத்தான் எழுப்புவார்கள். புனா ஒப்பந்தத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பழிதீர்த்து கொண்ட காந்தியை அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக அம்பேத்கர் பழிதீர்த்தார். ஆக ஏதோ அரசியல் புரியாமல், உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் சில நடிகரின் விஜய் போன்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை முன்னிறுத்துகிறார்கள். அதை அவர் வாயாலேயே சொல்லிவிட்டார்கள். அதுதான் சிக்கல். புரட்சியாளர் அம்பேத்கரை கூத்தாடிகள் கொண்டாடுவதை, நடிகர்கள் கொண்டாடுவதை திரைப்படமாக பார்த்துவிட்டு கடந்து சென்றுவிடும் இந்த சமூகம். அம்பேத்கர் அவர்களை பேசுகின்ற, ஆய்ந்தறிகிற நூல் வெளியீட்டு விழா என்பது இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது, இப்படித்தான் இருக்கும் என்பதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறித்து உரையாடுகிற பொழுது, வாசிக்கிற பொழுது அவர் நம்மை உறங்க விட மாட்டார். அந்த நூலை குறித்து பேசுகிறவர்கள் கனலாக தெரிப்பார்கள். அந்த கனலினுடைய புகைச்சல் என்பது விடுதலையின் வேகமாக எதிர் இருப்பவர்களிடத்திலே அது கனன்று கொண்டிருக்கும். ரசிகர் கூட்டங்களால் இந்த கனன்று கொண்டிருக்கிற நெருப்புக்கு பதில் சொல்ல முடியாது. அவர்கள் வெறும் கூச்சல்களைத்தான் எழுப்புவார்கள். இந்த கூட்டம்தான் விடுதலையின் வேர்களை தேடும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. நான் இந்த நூலை ஒரு 2 தலைப்புகளை சொல்லிவிட்டு நான் நுழைய இருக்கிறேன். இந்து ராஜ்யம் என்பது உண்மையில் நடைமுறைக்கு வருமேயானால் சந்தேகமின்றி இது இந்நாட்டுக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய ஆபத்தாகும். இந்துத்துவம் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவற்றிற்கு நேர் விரோதமானது. அந்த அடிப்படையில் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. எப்பாடுபட்டாகிலும் இந்து ராஜ்யம் தடுத்து நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும். இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது. அதற்கு அடுத்தபடியாக மேடையிலிருந்து இறங்குகிற பொழுதே இறந்தாலும் கொள்கைக்காக நாம் இறப்போமே தவிர, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்காக நம்முடைய உயிரை தாரை வார்ப்போமே தவிர, அன்றாட பிழைப்புக்காக, புதிய வாழ்க்கைக்காக கொள்கை தடம் மாறி என்ன சாதிக்க போகிறோம் என்கின்ற கேள்வியை முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுப்பினார். இதுதான் இந்த நூலினுடைய சாரமாக நான் தொகுத்து கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக அன்றாட பிழைப்புக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை அடமானம் வைக்கக்கூடிய அளவிலே என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருந்ததில்லை என்பதைத்தான் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. 1946 தேர்தலை பற்றி அண்ணன் அவர்கள் பேசினார்கள். முன்பு பேசியவர்களை பற்றியும் பேசினார்கள். உண்மையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். காந்தியினுடைய தலைமையிலே காங்கிரஸ் என்பது இந்த நாட்டினுடைய பூரண சுயராஜ்யத்தை கேட்டு போராடி கொண்டிருந்தது. வெள்ளைக்காரர்கள் இல்லாத சுதந்திர இந்தியா வேண்டும் என்று. ஜின்னாவினுடைய தலைமையிலே முஸ்லீம் லீக் இஸ்லாமியர்களுக்கான உரிமையை கேட்டு போராடினார்கள். தேர்தலை சந்தித்தார்கள், 1946 தேர்தலை. ஆனால் இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர்தான் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டக்குழு ஏற்பட இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கிற, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற குழுவிலே நம்முடைய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தேர்தலில் எனக்கு வாக்களிக்க வேண்டும், நம் இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தை முன்வைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் தேர்தலை களம் கண்டார். அப்போது யாருமே அப்படி சிந்திக்கல. ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1946 தேர்தலை அரசமைப்பு சட்ட குழுவிற்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலை நீங்கள் எல்லோரும் முக்கியமாக கருதி வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வேண்டினாரே, அந்த களம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அண்ணன் அவர்கள் சொன்னால் உடன்பிறப்பாய் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால், உடன்பிறப்புகளோடு ஒன்றிணைந்திருக்கிற முனைவர் திருமா அவர்களுடைய அரசியலும் அரசமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலானதுதான். பல பேர் அதைத்தான் பேசுகிறார்கள். ஏன் காங்கிரஸோடு போயிருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இப்பொழுது பேசுகிற அதிகார பகிர்வு எல்லாம் அப்பொழுதே கிடைத்திருக்கும். காலகட்டம் என்று ஒன்று இருக்கிறதே. இன்றைக்கும் தோழர்
புளியந்தோப்பு மோகன் அவர்கள் பேசுகிற பொழுது சிறுபான்மை மக்களை பற்றி பேசினார். இந்த புத்தகத்தினுடைய 2 தலைப்புகளை மட்டும் நான் படித்து காட்டுகிறேன். பாபர் மசூதி இடிப்பும் அரசியலமைப்பு எதிர்ப்பும், நாஜி ஹிட்லரும் நரேந்திர மோடியும், ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். வீழ்த்துவதற்காக விழுந்து வணங்கிய மோடி, ஓட்டு திரட்சியும் RSS சூழ்ச்சியும், தலித் பழங்குடியினுடைய அரசியல் நிலைப்பாடு, நெருக்கடி காலத்தில் திருமாவின் நாடாளுமன்ற நுழையும். ஏன் இந்த தலைப்புகளை நான் வாசித்து காட்டினேன் என்றால், அன்பார்ந்த தோழர்களே, 1992 பாபர் மசூதியை இடித்தார்கள் அல்லவா? டிசம்பர் 6ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தவர்கள் சரியாக 20 நாள் கழித்து டிசம்பர் 25ஆம் தேதி டெல்லியிலே கூடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எம்பியும் ஒரு சாமியாரும், சுத்தானந்த பாரதி என்கிற ஒரு சாமியாரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பை மாற்ற வேண்டும் என்று வெளியிட்டார்கள். ஆக பாபர் மசூதியை இடிக்கிற வெறி அரசமைப்பின் மீதும் அவர்களுக்கு இருந்தது. இன்று மாறிவிட்டதா? நேற்றுதான் போட்டார்கள். சுப்பிரமணிய சாமி வழக்கை போட்டார். செக்குலரிசத்தை எடுங்கள், மதச்சார்பின்மையையும் சோசலிசத்தையும் நீக்குங்கள் என்று போட்டார். அந்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் முடியாது என்று சொல்லிவிட்டது. மறுபடியும் இன்று இன்னொரு வழக்கை போட்டிருக்கிறார். வழிபாட்டு உரிமை சட்டம் தொடர்பான திருத்த சட்டத்தை நீங்கள் மறு ஆய்வு செய்வீங்கள் என்று போட்டிருக்கிறார். ஆக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்துக்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் எல்லா தன்னிறைவையும் பெற்றுவதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இங்கே வேறு விதமான அரசியலை திணிக்க பார்க்கிறார்கள். மராட்டியத்திலே அதுதான் நடந்தது. மராட்டிய மாநிலத்துக்கான அரசியலை பேசினார்கள். பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து கொண்டு தேசியவாதம் பேசிய தேசியவாத காங்கிரசிலிருந்து சிலரை பிரித்து ஒரு அரசியலை பேச வைத்தார்கள். சிவசேனாவிலிருந்து சிலரை பிரித்து ஒரு அரசியலை பேச வைத்தார்கள். 2 பேரையும் ஆட்சியை ஆளுவதைப் போல மாயைகளை காட்டி அவர்களுக்கு முதல்வர் ஆசையை ஊட்டி எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்கள் வெற்றியை தமக்காக சுவீகரித்துக் கொண்டு இன்று பிஜேபி ஆட்சியில் அமர்ந்து விட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட அரசியலை நமக்கு தெரியும். இவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க, பிஜேபிக்கெல்லாம் இல்ல, பிஜேபி எதிர்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. கடைசியாக அவர்களுடைய பிரச்சாரம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி அமைதியாக இருந்தே அறுவடை செய்து கொள்ளும். இந்த விழிப்புணர்வு இருப்பதனால் தான் எத்தனை நெருக்கடிகள் வந்த போதும் அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிராக செயல்படுகிற RSS சித்தாந்தம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் இந்த நாட்டை ஆளுகின்ற வரை அந்த களத்தில் ஜனநாயக சக்திகளோடு, அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், தந்தை பெரியார் அவர்கள் அரசியலமைப்பு சட்ட நகலை எரித்தார்கள் என்று. எந்த பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நகலை எரித்தாரோ, எந்த இயக்கம் 3000 கணக்கிலே சிறை சென்றார்களோ, அவர்கள் இங்கே இன்று நிற்கிற களம் என்பது அரசமைப்பை பாதுகாப்போம். எந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இன்று வந்து நிற்பது அரசமைப்பை பாதுகாப்போம். அன்பார்ந்த தோழர்களே, ஒன்றை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். காந்தி அவர்களை பற்றி கிராம ராஜ்யம் என்னும் ராமராஜ்யம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். இந்த நாட்டினுடைய விடுதலை பெற்ற பின்பும் கூட காந்தியார் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இதிலே சேர்க்கப்படாமல் போனதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற மாமனிதர் தான். ஒருவேளை காந்தியினுடைய அரசியலமைப்பு சட்டம் அவர் ஒன்று எழுதி கொடுத்தாரு, ராமனுடைய ராஜ்யமாக அவர் ஒன்றை எழுதி கொடுத்தார், அது மட்டும் இந்த அரசியலமைப்பிலே சேர்க்கப்பட்டிருந்தால் RSS என்ன சொல்ல நினைத்ததோ, என்ன செய்ய நினைத்ததோ அதை அன்றே இந்த அரசமைப்புக்குள் வந்திருக்கும். புனா ஒப்பந்தத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பழிதீர்த்து கொண்ட காந்தியை அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக அம்பேத்கர் பழிதீர்த்தார். அதுதான் வரலாறு. ஆக அந்த காந்தியை ஒரு பக்கத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு பக்கத்திலும் அரசியலாக வைத்துக் கொண்டு புரட்சி பேசி வருகிறவர்களை ஒரு காலம் நம்பக்கூடாது என்பதைத்தான் இன்றைய எல்லா நடைமுறைகளும் எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக ஏதோ அரசியல் புரியாமல், உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இல்லாமல் இல்லை. கம்யூனிஸ்டுகள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறார்கள்? புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், எத்தகைய நெருக்கடிகள் வேண்டுமானாலும் நம்மை நோக்கி வரலாம்,
நமக்கான உரிமைகளை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உரிமைகளை எல்லாம் வெள்ளைக்காரன் கேட்டாருங்க. வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போகிற பொழுது சொன்னார், எங்களுக்கு ஏதாவது உரிமைகளை கொடுத்து விட்டு போங்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்களோடு எங்களை விட்டு விட்டு போவாதீர்கள், இங்க எங்களுடைய உரிமைகளை இந்த இந்துக்களோடு ஒப்பிட்டு விட்டு போகாதீர்கள், எதையாவது செய்து விட்டு போங்கள் என்று சொன்னார். அப்படி அவர்கள் அதை செய்யாமல் போனதற்கு பிறகுதான் என்னென்ன பாடுகளை அவர் பட்டார் என்பதை இந்த புத்தகத்திலே நான் எழுதியிருக்கிறேன். இந்த வரலாறுகளை எல்லாம் உணர்ந்தவர் கருத்தியல் ஆளுமை எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். இந்த வரலாறுகளை படிக்காமல் பாஜகவினுடைய தேர்தல் யுத்தி, இறுதியாக இதை மட்டும் நான் சொல்லுகிறேன், பாஜகவினுடைய தேர்தல் யுத்தி என்பது வாஜ்பாயினுடைய தலைமையிலே ராமர் கோயிலை முன்வைத்துதான் தொடங்கினார்கள், பாபர் மசூதியை முன்வைத்து தொடங்கினார்கள், இந்து மத வெறியை தொடங்கி அதை தூண்டிவிட்டு தொடங்கினார்கள். அதனால் அடுத்த தேர்தல்களுக்கு அவர்களால் வெற்றியை ருசிக்க முடியவில்லை, மக்கள் நீண்ட காலத்திற்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தவர்களுக்கு ஒன்றை RSS சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? நீங்கள் தலித்து மக்களையும் பழங்குடி மக்களையும் குறிவையுங்கள், ஏனென்றால் OBC மக்களுடைய வாக்கு வங்கியை திரட்டுவதற்கு மாநிலங்களில் அங்கங்கு ஏதாவது ஒரு அரசியல் இருக்கும், ஆனால் தேசிய அளவிலே தலித்துகளின் வாக்குகளை திரட்டுவதற்கு அம்பேத்கர் என்கிற அடையாளம் இருக்கிறது. எனவே நீங்கள் தலித்துகளுடைய வாக்கு வங்கியை திரட்டுவது சுலபம், அதை குறிவையுங்கள் என்கின்ற அரசியலை பாரதிய ஜனதா கட்சிக்கு RSS சொல்லிக் கொடுத்தது. அந்த தலித்துகளை முன்வைத்த அரசியலுக்குள் இந்தியாவிலேயே இதுவரை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போர் புரியக்கூடியதில் வலிமை வாய்ந்தவர்களாக ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் சில நடிகரின் விஜய் போன்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை முன்னிறுத்துகிறார்கள். அதை அவர் வாயாலேயே சொல்லிவிட்டார்கள். அதுதான் சிக்கல். இல்ல, திரைமறைவிலே தானே RSS சொல்லிக் கொடுத்ததே, ஆனால் இப்பொழுது மேடையிலேயே சொல்லி விடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்று இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள் யாரு? பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அதே போல இப்பொழுது நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த திட்டத்தை வகுத்து கொடுக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை கூத்தாடிகள் கொண்டாடுவதை, நடிகர்கள் கொண்டாடுவதை திரைப்படமாக பார்த்துவிட்டு கடந்து சென்றுவிடும் இந்த சமூகம், கருத்தியலாக ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம் ஒருபோதும் RSS சங் பரிவார் கூட்டங்களிடம் அடிபணியாது என்பதைத்தான் வரலாறு நிரூபித்திருக்கிறது. அதனால்தான் இன்று வரை ஒடுக்கப்பட்ட மக்களை நோக்கி அரசியலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே பெரும் கடமைகளுக்கு பின்னால் எவ்வளவு சொல்லலாம், இன்ன வல்லையும் வேங்கை வயலுக்காக என்னானது என்கின்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கரை பாதுகாப்பது என்று எழுதியிருக்கிறேனே, இன்றைக்கும் ஒரு உயர்நீதிமன்ற பதிவாளர் ஒரு கட்டுரையை, ஒரு ஆணையை பிறப்பித்தார். நீதிமன்றங்களிலே திருவள்ளுவருக்குத்தான் படம் இருக்க வேண்டும், காந்திக்கு தான் படம் இருக்க வேண்டும் என்றார். அந்த அறிவிப்பு வந்தவுடனேயே நீதிபதிகள் எதை முதலில் நீக்கினார்கள் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை உடனடியாக. ஏனென்றால் அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் நீதிமன்றங்களில் இருப்பதையோ, காவல்துறையில் இருப்பதையோ, மாவட்ட ஆட்சியரிடத்தில் இருப்பதையோ, சட்டமன்றத்தில் இருப்பதையோ முழுமனதாக ஏற்றுக்கொள்ளுகிற சமூகமாக இது இல்லை. நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தை வழங்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த கட்டாயத்தின் அடிப்படையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்த தோழர்களே, இன்று வருகிறார் போர்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரை பிம்பமாக காட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அது அவர்களுடைய நலனுக்காகத்தான். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தை வேறொரு வைத்து எழுத வைத்து விட்டால் ஒரு 4 வருஷத்துக்கு காட்டுவாங்க அம்பேத்கர் மூஞ்சி, அவ்வளவுதான். அதன் பிறகு இவர்தான் அரசியலமைப்பு எழுதினார் என்று பாரதிய RSSக்கு பிரச்சாரம் பண்ணுவா சொல்லி தரணும். அவன் வைக்கிற முகத்தை முன்வைத்து அம்பேத்கருக்கான சகோதரத்துவமாக பிணைக்கிற பிணைப்பை அறுப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். எனவே அண்ணன் அவர்கள் சொன்னதை போல உடன்பிறப்பாய் இணைக்கின்ற, நாம் அதைத்தானே பயன்படுத்துகிறோம். எல்லோருக்குமான சட்டத்தை எழுதியவர், எல்லோருக்குமான சட்டத்தை எழுதியவர். இந்த சட்டத்திலே குறைபாடுகள் இருக்கிறது. நான் சட்டத்தை பற்றியே இந்த புத்தகத்திலே உள்ளே நுழையவில்லை, மாறாக அதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை எழுதியிருக்கிறேன். ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற கடமை இருக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த தேவையில் எந்த சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுத்தந்த பாதுகாப்புகள் தான். நன்றாக யோசியுங்கள் தோழர்களே.
வேங்கவேல் என்கின்ற ஒரு அடையாளத்தை முன்வைக்கிறார்கள். மாறாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் இங்கே பல வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். காலரை தூக்கிவிட்டு கொண்டு கான்ஸ்டிடியூஷன் என்னிடத்திலே இருக்கிறது என்று சண்டை போடுவதற்கு இதுதான் நமக்கு உதவி இருக்கிறது. இதுவே பறிபோகிறது என்று சொன்னால் நம்முடைய நோக்கம் என்பது முதலில் பாரதிய ஜனதா கட்சியை RSS எதிர்ப்பதாக இருக்க வேண்டும். அப்படி அதை எதிர்ப்பதற்கான களத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டிலும் அகில இந்திய தலைவிலே ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலான இந்தியா கூட்டணியையும் தற்கால சூழலுக்கு ஆதரிக்க வேண்டிய தேவை அம்பேத்கரியவாதிகளுக்கு நிச்சயமாக உண்டு என்பதைத்தான் முனைவர் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்து அரசியலை நிகழ்த்தி வருகிறார். அதை இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை பதிவு செய்து என்னுடைய பகுதிக்கு நான் முதலிலே நாடாளுமன்றத்தில் வாக்களித்ததும் பானைக்குத்தான், சட்டமன்றத்தில் வாக்களித்ததும் பானைக்குத்தான். அந்த பெருமை எங்கள் பகுதிக்கு உண்டு. அந்த வகையிலே எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டு செல்லுகிற ஒரு இளைஞர் சமுதாயம் அரசமைப்பை முன்வைத்து நகர வேண்டும். அதனால்தான் இத்தனை வெறும் கருத்தியலை விவாதிக்கிற தளமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கருத்தியல் தளத்துக்கு பின்னால் அறிஞர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய சிந்தனை எங்களிடத்திலே புதைந்து கிடக்கிறது. அதை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செய்த அண்ணனுக்கும் இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கிற தோழர் தமிழ்வளவன் அவர்களுக்கும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட இந்த நூலை நான் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமானவர் தம்பி தருமபுரி யாழ் திலீபன் அவர்கள். அவர்தான் தம்பி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர். அவர் பல்வேறு சிரமங்களை கடந்து என்னுடைய கையை பற்றி கொண்டு இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நூலை எழுதுகிற காலகட்டத்திலே நான் இந்த நூலிலேயே சொல்லி இருப்பேன். அப்பொழுதுதான் எனக்கு மகன் பிறந்திருந்தான். அவனுடைய பெயர் கபீர் அம்பேத்கர். அந்த இடைவெளியில் கூட என்னை இந்த நூலை எழுதுங்கள் என்று இப்பொழுது வரை எனக்கு தொடர்ந்து ஊக்கமாக இருந்து வருகிற என்னுடைய இணையர் வழக்கறிஞர் மாலதி அவர்கள் உள்ளிட்ட யாவருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.